அனைவருக்கும் வணக்கம். விசுவாவசு வருட புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 5வது ராசியா வரக்கூடியது சிம்மம். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் இருக்கும். சுக்கிரன் கேது பொதுவா இணையக்கூடாது. அதுவும் ஜென்மத்துல அந்த இணைவு ஒரு மாதிரி பற்றில்லாத அமைப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்துல இந்த சுக்கிரன் கேது இணைவு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பூர்ணமா இருக்கு. அதை நான் உங்களுக்கு அடுத்தது டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சூரியன் பிளஸ் புதனுடைய கன்ஜெக்ஷன். புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீட்டுல இருக்காரு. சூரியன் அதிநட்பு வீட்டுல இருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. புதன் ஆதித்ய யோகம் சிம்மத்துக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இந்த மாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய். செவ்வாய் வந்து 3ல மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் ஸ்தானபல நிலையில இருக்காரு. ஏன்னா 3ல வந்து செவ்வாய் வந்து ஸ்தானபலம் அடைவாரு. அதன் வகையில 3ல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு கலத்திர ஸ்தானத்துல கண்டக ராகு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. குரு பார்வையில் இருக்கிற ராகு பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்ல. குரு சண்டால யோக அமைப்புல இருக்கிற ராகு அது மேக்சிமம் நமக்கு சுபத்துவமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது சனி நமக்கு அஷ்டமத்துல வக்ர சனி நடந்துட்டு இருக்கு. வக்ர சனி நமக்கு யோக சனி தான். அது மேக்சிமம் நெகட்டிவா எதுவும் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அதனால அது பாசிட்டிவான ஒரு சைடை தான் காமிக்குது. குரு நமக்கு லாபத்துல, லாப குரு ரொம்ப நல்ல குரு. லாபத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சிறப்பு தான். அதுலயும் வந்து நமக்கு பஞ்சமாதிபதி போயிட்டு லாபத்தில் இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு. ஒரு சில நிலைகள்ல பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கான கெப்பாசிட்டியை குரு பகவான் லாபத்தில் அமர்ந்து நமக்கு கொடுத்துருவாரு. அதே போல இந்த மாதத்துல டிரான்சிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரக பயிற்சிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட வந்து கன்ஜெக்ஷன் ஆவாரு. அதே மாதிரி கரெக்டா 22ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசியிலிருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்ச நிலையை அடைவாரு. சுக்கிரன் நீச்சமாகிறது ஒரு வகையில குற்றம். அதுலயும் 3 10க்குரிய ஒரு கிரகம் நீச்சமாக கூடாது. அது வந்து 2ஆம் இடத்துல நீச்சமாகிறது ஒரு வகையில குற்றம் தான். அது 22ஆம் தேதிக்கு மேலதான் இருக்கு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. அதே மாதிரி மாதத்தோட கடைசியில கரெக்டா 31ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஸ்தான பல நிலையை அடைவார். சூரியன் வந்து 3ல இருக்கிறது நல்லதுதான். அது பெருசா நெகட்டிவ் பண்ணிடாது. அதே மாதிரி இந்த மாதத்துல குரு செவ்வாய், அதாவது குரு பார்வையில செவ்வாய் இருப்பாரு. குருமங்கள யோக அமைப்போட இந்த மாதம் நமக்கு தொடங்குது. ரொம்ப ரொம்ப யோகம் நிறைந்த ஒரு மாதம் தான் அது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாதம். புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நிறைய நல்ல நிகழ்வு, நிறைய நல்ல மாற்றங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிச்சயமா நடக்கும். முதலாவது அந்த மாதத்துல நம்முடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல, அதே மாதிரி நம்மளுடைய ராசியில சுக்கிரன் கேது. சுக்கிரன் கேது அப்படியே தலைப்பகுதியில் அமர்ந்து ஒரு மாதிரி பிரஷரை கொடுத்து நிறைய குழப்பத்தை கொடுத்தாலும் சூரியன் நமக்கு வலிமையா இருக்கிறதுனால தெளிவான ஒரு முடிவு எடுத்துருவீங்க. தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. தெளிவா ஒரு பிளான் பண்ணி தெளிவான ஒரு பாதையில பயணிக்கிறதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அதீத குழப்பங்கள் இருந்தாலும் ஃபைனலா நீங்க சூஸ் பண்ற அந்த ஒரு பாயிண்ட் அவுட், அந்த ஒரு முடிவு, அது உங்களுக்கு பாசிட்டிவா முடியும். அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான நிலையில இருக்காரு. உச்சமான புதனோட சூரியன் இணைவு, புதன ஆதித்ய யோகா அமைப்பு அந்த சிந்தனை தெளிவை அப்படியே கிளியரா கொண்டு வரும். சுக்கிரன் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 3 10க்குரிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு ஜென்மத்தில் இருக்கிற ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பெருசா பண்ணணும், புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும், ஃப்ரீயா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். கேது வந்து சுக்கிரனோட இணைந்து இருக்கிறதுனால அந்த எண்ணங்கள் இருக்கும், அதை செயல்படுத்துறதுல ஒரு சில சிரமங்களை நீங்க எதிர்கொள்வீங்க. அதுதான் நான் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம். மைண்ட் என்ன சொல்லும்னாக்கா நம்ம ஏதாச்சும் புதுசா பெருசா நல்ல விஷயம் ஏதாச்சும் பண்ணணும், ஃப்ரீயா இருக்கக்கூடாது, நம்முடைய தொழில நம்முடைய கெரியர் நம்முடைய ஃபியூச்சருக்காக ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும், பொருளாதாரத்தை சேர்க்கணும், புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், புதுசா ஏதாச்சும் நம்ம ஒரு ஒர்க்குக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிற ஜாபை விட்டு வேற ஏதாச்சும் ஜாப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றத்தை நோக்கி இந்த மைண்ட் செட் ஓடிட்டே இருக்கும். ஆனா நம்முடைய செயல்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் கிடைச்சி என்ன ஆக போகுது, இதெல்லாம் நம்ம பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு ஆசை
நிறைந்த ஒரு கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் வந்து சுகபோக வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான கிரகம். கேது வந்து பார்த்தோன்னா பற்றில்லா கிரகம். எது மேலேயும் பற்று இருக்காது கேதுக்கு. கேது வந்து பார்த்தோன்னா ஆன்மீக கிரகம் நம்ம சொல்றது. பற்றில்லாத கிரகம். பற்றுள்ள கிரகமும் பற்றில்லாத கிரகமும் இணையும் போது ஒரு மாதிரி கலவையா மைண்ட் இருக்கும். மைண்ட் இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லும். என்ன சொல்லுனாக்க நம்ம நிறைய நல்ல ஒரு விஷயம் பண்ணணும், ஏதாச்சும் ஃபியூச்சர்ல பெருசா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும். இந்த பக்கம் பார்த்தோன்னா இதெல்லாம் பண்ணி நமக்கு என்ன ஆக போகுது, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாத்தி மாத்தி மைண்ட் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும். ஓவர் திங்கிங் சொல்ல போனாக்கா அதை வந்து இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் டெஃபினட்டா கொடுக்கும். நல்ல ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்றீங்கன்னா களத்துல இறங்கிடுங்க. சூரியன் புதன் இணைவு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அந்த இறங்குற விஷயம் உங்களுக்கு வெற்றி ஆகும். நீ எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, எதுக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் சரி, ஜஸ்ட் நீங்க பிளான் பண்ணி இறங்கிட்டீங்கன்னா அது வெற்றி ஆயிடும். அதுலயும் மூணுல இருக்கிற செவ்வாய் தைரிய அபிவிருத்தியை கொடுத்துருவாரு. தைரியமா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான மனநிலையை கொடுத்துருவாரு. சோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். குரு பார்வையில வேற செவ்வாய் சுபத்துவ நிலையில இருக்காரு. அதனால இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்க, ஒரு விஷயத்தை செய்யறீங்கன்னா அது அபாரமான வெற்றியை நோக்கி பயணிக்கும். ஆனா கேது உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும், உங்களுடைய ட்ராக்கை மாத்திக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துல உங்களை நிலைத்து இருக்க விடாது. சோ நீங்க அந்த பாயிண்ட் அவுட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துல உங்களை நிலைத்து இருக்க விடாது கேது. உங்க மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டே இருக்கும், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுல நீங்க தீர்க்கமா இருந்தீங்கன்னா வெற்றி ஆயிடுவீங்க. அதை வந்து சூரியன் புதன் இணைவு பிளஸ் மூணுல இருக்கிற செவ்வாய் உறுதிப்படுத்துது. அதில் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்க, அது உங்களுக்கு நிச்சயமா சக்சஸ்ல போய் முடியும். நீ எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, இந்த ஃபீல்டு தான் நான் குறிப்பிட்டு சொல்லல, எல்லா ஃபீல்டுக்கும் இது ஒர்க் ஆகும். அடுத்து சூரியன் புதன் 2ல குடும்பத்துல சுப விசேஷம் சுப மாற்றங்கள் ஏதாச்சும் டெஃபினட்டா நிகழும். போன மாதமும் சுபத்துவமா இருந்துச்சு, இந்த மாதம் அதி சுபத்துவ நிலையில இருக்கு. குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு வீடு வாங்குற யோகம் உண்டு, இடம் வாங்குற யோகம் உண்டு, நிலபுலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா வரும். அந்த முயற்சிகள்லாம் அந்த நேரத்துல செயல்படுத்துவீங்க. இந்த யோசனையா இருந்தது இப்ப ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகும். நிறைய பேருக்கு இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, வீடு மாற்றம் பண்றது, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய வீட்டை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்றது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைக்கிறது, குடும்ப உறுப்பினர்களை யாருக்காச்சும் சுப விசேஷம் நிகழ்றது, சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஃபேமிலில மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கும். சூரியன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பேச்சு வன்மை அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதித்துக் கொள்வீங்க. இந்த நுணுக்கமான பேச்சு, புத்தி சாதுரியமான பேச்சு இப்ப வெளிப்படும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். தன குடும்ப வாக்கு பொருளாதார ரீதியா வளர்ச்சி நிச்சயமா உண்டு. தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் வரும்போது உங்களுடைய புத்தியால பொருளாதாரம் பெருகும். பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் இப்ப பெருகும். நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து தொழில் உத்தியோகம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த மைண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு புதுசு புதுசா ஐடியாஸை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த யோசனைகள்லாம் புதுசு புதுசா இருக்கும். அதுல பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியா வளர்ச்சி நிச்சயமா உண்டு. நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்படியே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி உங்க கைக்குள்ள வச்சுப்பீங்க. அதெல்லாம் அது பாசிட்டிவா நான் பாக்குறேன். அதுல தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. முதல் 22 நாட்கள் ரொம்ப யோகமா இருக்கு. பொருளாதார ரீதியா தொழில் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி உண்டு. புதுசா நீங்க ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. இருப்பினும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹை லெவல்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய எஃபோர்ட் அதிகமா போட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்தது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அங்கீகாரம் இப்ப கிடைக்கும். மேல் அதிகாரிகளால ஆதாயம் ஏற்படும். கடந்த மாதம் மேல் அதிகாரிகளோட ஒரு மாதிரி முரண்பாடா போயிருக்கும். இந்த மாதம் மேல் அதிகாரிகளால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்க கீழே மேக்சிமம் இருக்க மாட்டாங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஆர்டர் போடுற இடத்துல தான் இருப்பாங்க. எனவே இந்த மாதத்துல உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழ், உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பான முறையில உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய இந்த சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. அதெல்லாம் நான் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பாசிட்டிவா பாக்குறேன். நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா அந்த ஒர்க்ல இருந்த அந்த பிரஷர் எல்லாம் இப்ப குறையும். நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. தொழில் உத்தியோகம் இதுல வந்து இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே தொழில் உத்தியோகத்துக்கு இந்த மாதம் அட்டகாசமா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. பொருளாதார அபிவிருத்தி டெஃபினட்டா உண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு டெஃபினட்டா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நான் அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நீங்க ட்ரை பண்ணாலும் சரி இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம், அது உங்களுக்கு பாசிட்டிவா போய் முடியும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு சிறப்பா கிடைச்சிடும். நிறைய பேர் பழைய உத்தியோகத்தை விட்டு புதுசா ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம்னு யோசிப்பாங்க. சோ அதை ட்ரை பண்ணலாம். சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா தான் இருக்கு. எனவே தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொண்டு வந்து சேர்க்குது.
அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்துல குரு, அஷ்டமாதிபதியும் லாபத்துல இருக்காரு. பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம், கடன் சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கான கெப்பாசிட்டியே குரு கொடுத்துருவாரு. ஏன்னா தனக்காரகன் லாபத்துல இருக்கிறது பொருளாதார அபிவிருத்தியை குறிக்குது. ஆனா அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தையும் குரு பகவான் செய்யறாரு. ஒன்ன மைனஸ் ஆக்கி ஒன்னு கொடுப்பாரு, அதே மாதிரி ஒன்ன பிளஸ் ஆக்கி ஒன்னு கெடுப்பாரு. இதுதான் குருவுடைய தன்மை சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். சிம்மத்துக்கு குரு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அது மேஜரா பிரச்சனைகளை கொடுத்துறது இல்ல. கடன் சுமையை கொடுத்தாலும் அந்த கடன் சுமையிலையும் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். அதை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு தைரியம், ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றங்கள் இருக்காது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு தேவையான அந்த மகிழ்ச்சி மாற்றங்கள் அதெல்லாம் டெஃபினட்டா அந்த மாதத்துல கம்ப்ளீட்டா இருக்கும். அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். இந்த மாதத்துடைய கடைசி 22ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 22ஆம் தேதிக்கு மேல 10ஆம் அதிபதி நீச்ச நிலையை அடைவாரு. எனவே தொழில் உத்தியோகம் இதை சார்ந்த விஷயங்கள்ல திடீர் மாற்றங்கள், திடீர் இழப்புகள் ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. நல்லா தான் இருக்கு, 22ஆம் தேதி வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. அதன் பிறகு திடீர்னு ஏதாச்சும் ஹைப்பர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணும். அது இந்த புரட்டாசி மாதத்தை காட்டிலும் ஐப்பசியில கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா கொடுக்கும். அதை நம்ம ஐப்பசி மாதத்துல நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு புரட்டாசியை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் எல்லாத்துலயும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள்லாம் கிடைக்கும். உடைய திருமண முயற்சிகள் வெற்றியை நோக்கி பயணிக்கும். 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல வக்ரம், அது ஒரு யோகமான அமைப்பு. 1 and 7ல ராகு கேது இருக்கிறதுனால இந்த பொருத்தம்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து பண்ணுங்க. லக்னத்துல சுக்கிரன் வேற. காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணம் வெற்றியை நோக்கி பயணிக்கும். ஒரு சில குழப்பங்கள் குடும்பத்துல இருக்கும். இருப்பினும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட், பாசிட்டிவான ஒரு சிக்னல் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும். இருப்பினும் பொருத்தம்லாம் சரியா பார்த்து பண்ணும். ஏன்னா 1 and 7ல ராகு இருக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தோம்னா பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி திருமண முயற்சிகள்ல சுப செய்திகளை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். சூரியன் புதன் நினைவே உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு. அதனால இந்த மாதத்துல சுப செய்திகளை முதல் 22 நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களே ஏதாச்சும் நெகட்டிவா இருக்குன்னா அதெல்லாம் இப்போ பாசிட்டிவா மாறிடும். போன மாதமும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருந்துச்சு. இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில எந்த ஒரு மைனஸும் மேஜரா இல்ல. வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் இப்ப சரியாகும். வாழ்க்கை துணையால ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உங்களுக்கு இப்ப பூர்ணமா கிடைக்கும். வாழ்க்கை துணையோட இருந்து வந்து அந்த கருத்து போராட்டங்கள்லாம் குறையும். அதெல்லாம் அந்த மாதத்துல நான் பாசிட்டிவா பாக்குறேன். இருப்பினும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் திடீர்னு நல்லா ஒத்துமையா இருப்போம். திடீர்னு பார்த்தா 2 பேருக்கும் கருத்து போராட்டம் வந்துடும். இது மாதிரி ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால சில சமயங்கள்ல சகிப்பு தன்மையோட விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமானதா இருக்கும். சில சமயங்கள்ல அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா நெகட்டிவா எதுவும் இல்ல. சுக்கிரனுடைய பரிபூர்ண பார்வையில 7ஆம் இடம், கேதுவோடு இணைந்த ஒரு சுக்கிரன். இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் ஆகுறதுனால திருமண வாழ்க்கையில மேஜரா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த மாதம் ஸ்மூத்தா ஓரளவுக்கு சுபத்துவமா நகர்த்திட்டு வந்துடும். இருப்பினும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி எதுவும் நெகட்டிவா இல்ல. அடுத்தது மாணவ மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் அட்டகாசமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். முதல் 22 நாட்கள் சூரியன் புதன் காம்பினேஷன், புதன் ஆதித்ய யோகம் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. படிப்பு சார்ந்த வகையில இருந்த தொய்வு நிலைகள் எல்லாமே சரியாகும். படிப்புக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான காலகட்டம் இது. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்தை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் முக்கியமா பிளான் பண்ணணும், கல்வி சார்ந்த வகையில் ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்துல செய்யலாம். படிப்பு சார்ந்த வகையில உங்களுக்கு ஹைப்பர் பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட். நான் போன மாதத்துல சொன்ன மாதிரி நட்பு வட்டாரம், புதிய நபர்களுடைய அந்த பழக்க வழக்கம் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா யாரோ பண்ற தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி படிப்பு சார்ந்த வகையில இந்த மாதம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. கல்வியில தடை தாமதம் ஏதாச்சும் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி குழப்பத்தன்மை இருக்கு, ஒரு மாதிரி பிரஷர் தன்மை இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல சரியாகும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு யோகமா இருக்கும். ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே வெற்றியாகும். அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த மாதத்துல நடக்கும். அதுக்கான முயற்சிகளை தொடங்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. அதெல்லாம் நான் பாசிட்டிவா இருக்கு. ஃபைனலா உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி வக்ர சனியா இருக்கிறதுனால ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனையும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் இப்ப குறையும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இப்ப சப்போர்ட்டபிளா இருக்கும். நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சப்போர்ட்டா இருக்கு. ஆனா மன ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு. அதனால மெடிடேஷன் மஸ்டா நீங்க பண்ணணும். நல்லா மெடிடேட் பண்ணி உங்களுடைய மனசை நீங்க தயார்படுத்திக்கணும். உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி உடல் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. சின்ன
சின்ன ட்ரபிள்ஸ் மேலோட்டமா இருக்கும். ஆனா அது உங்களை பெருசா பாதிக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். வயிறு சார்ந்த ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம். காரசாரமான உணவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டோம்னா போதும். மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஓவராலா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு நல்லா பாசிட்டிவான ரிசல்ட் தான் மேக்ஸிமம் கிடைக்குது. 22ஆம் தேதி வரைக்கும் மேஜரா எதுலயும் நெகட்டிவா இல்ல. 22ஆம் தேதிக்கு மேல தொழில், உத்தியோகம், உடைய புதிய முயற்சிகள் இதுல ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுவுமே உங்களுக்கு பெருசா பிரச்சனைகளை கொடுத்துறாது. மேலோட்டமா அந்த தடுமாற்றங்கள் இருக்கும், ஒரு மாதிரி பய உணர்வுகள் இருக்கும். ஆனா அது பெருசா நெகட்டிவ்ல போய் முடியாது. எல்லாம் தைரியமா உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் நீங்க செயல்படுத்தலாம். அதுல சுப செய்திகள், சுப மாற்றங்கள் நிச்சயமா உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில் இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது. பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.